சென்னையில் இன்று நடைபெறுகிறது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு. பிராந்தியம் சார்ந்த பிரச்சனைகள், நிதி பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தகவல். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க சென்னை வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விமான நிலையத்தில் அமைச்சர் ராஜ்மோகன், பாஜக மூத்த நிர்வாகிகள் வரவேற்றனர். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சென்னை வருகை. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு பதிலாக அம்மாநில துணை முதல்வர் மல்லுபாட்டி விக்ரமார்கா பங்கேற்கிறார். சென்னையில் நடைபெறும் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டுக்கான குழு அமைப்பு. குழுவின் தலைவராக அமித்ஷாவும் துணைத் தலைவராக முதல்வர் விஜயும் செயல்படுவார்கள் என்று அறிவிப்பு. தமிழ்நாடு வந்தடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு முதல்வர் விஜய் சந்திப்பு. இன்று தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் ஆலோசனை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை ஒட்டி மாமல்லபுரத்தில் பாதுகாப்பு நடவடிக்கை. புராதன சின்னங்களை பார்வையிட இன்று காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை. மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகையை கண்டித்து சென்னையில் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். தொகுதி மறுவரையறையின் மூலம் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்கு அநீதி, அமித்ஷாவிடம் அமைதி. பொறுக்க மாட்டோம், பொறுக்க மாட்டோம், அநீதியை பொறுக்க மாட்டோம், முறியடிப்போம், முறியடிப்போம், தமிழ்நாட்டுக்கு எதிராக நடக்கும் சதியை முறியடிப்போம். சென்னையில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல். மதுரை, திருப்பூர், வேலூர், கரூர் மாவட்டங்களில் பரவலாக மழை. விருதுநகரில் பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நீலகிரி மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி வரை மழை பெய்யும். தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை மையம் அறிவிப்பு.
தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்று தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,15,200 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் 680 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் மாலையில் 1,560 ரூபாய் உயர்ந்தது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. காவல்துறையினர் தொடர்பான லஞ்ச புகார்களை அளிக்க இன்டர்னல் விஜிலன்ஸ் செல் என்ற புதிய பிரிவு உருவாக்கும். அனைத்து புகார்களும் உரிய காலக்கெடுவுக்குள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உறுதி. தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி அறிவித்த முதல்வர் விஜய். பால் கொள்முதல் விலையை 38 ரூபாயிலிருந்து 41 உயர்வு. பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும் ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ள பால் கொள்முதல் விலை உயர்வு போதுமானதாக இல்லை என்று அன்புமணி விமர்சனம். லிட்டருக்கு 7 ரூபாயாவது உயர்த்தினால் மட்டுமே விவசாயிகளுக்கு பயன் இருக்கும் என்றும் கருத்து. பசும்பாலுக்கு 44 ரூபாயாகவும் எருமைப்பாலுக்கு 60 ரூபாயாகவும் கொள்முதல் விலையை உயர்த்த கோரிக்கை. வரும் 24ஆம் தேதி முதல் பால் நிறுத்த போராட்டம் என்றும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை. லிட்டர் ஒன்றுக்கு பசும்பாலுக்கு 44 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 60 ரூபாயும் வழங்க தவறினால் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி 24ஆம் தேதி முதல் திட்டமிட்டபடி பால் நிறுத்தம் நடைபெறும். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் உலகத்தரத்தில் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும். சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் 66 முதல்வர் விஜய். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சை தொகை உயர்த்தப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவிப்பு. ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாயாக இருக்கும் தொகை 25 லட்சமாக உயர்த்தப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவிப்பு. வாகன ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்புக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வழங்கப்படும். தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும் வழங்கப்படும்.
சட்டமன்றத்தில் தான் வைத்த முதல் கோரிக்கையே நிறைவேறிவிட்டதாக நன்றி தெரிவித்த எம்எல்ஏ ஜோதிமணி வாகனமின்றி மக்கள் சேவையில் ஈடுபட மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக ஜோதிமணி தனது முதல் உரையில் குறிப்பிட்டிருந்தார். வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமா வண்டி கிடையாது, வாடகை வண்டியில தான் வரேன். செயலாளரை கையில வச்சுட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்யற அளவுக்கு வசதி இல்லை. அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில நீங்க அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்புக்கு பாடல் மூலம் நன்றி தெரிவித்த தாவேக எம்எல்ஏ சிந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் என்ற எம்ஜிஆர் பாடலை பாடி நன்றி தெரிவிப்பு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தன்னிடம் பல கார்கள் இருப்பதாக சட்டமன்றத்தில் கூறிய மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் முதல்வர் கொடுக்கும் காரில் சென்றால்தான் கெத்து என்றும் பேச்சு. நிறைய பேர்ட்ட 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு, என்னகிட்டையும் கார் இருக்கு. ஆனா நம்முடைய அரசு கார் முதலமைச்சர் கொடுத்த கார்ல செல்றாங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். என்னிடையும் 3-4 கார் இருக்கு. ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி காலத்தில் தனக்கு காதல் தோல்வி ஏற்பட்ட போது வேலையும் இல்லை காரும் இல்லை என்று சட்டமன்றத்தில் கூறிய பெரியகுளம் தாவேக எம்எல்ஏ முதல்வரின் அறிவிப்பால் தனக்கு காரும் வேலையும் கிடைத்திருப்பதாக நிகழ்ச்சி. கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன், அங்கிருந்து இங்க உள்ள ஆட்டோவில் உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு 2 விஷயத்துல நாங்க ரொம்ப மகிழ்வா இருக்கோம். மக்கள் பிரச்சனையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு குறித்து தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா கருத்து. இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே வாகனம் அறிவிச்சிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் டைம் எந்த சிஎம்மும் பண்ணாதது பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். இதுக்கு மொத்தம் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட்டுக்கு செலவு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்தணும். சட்டமன்றத்தில் பேசப்பட்ட சிந்தை கட்டுரை, ஆசிரியர் சமஸ் கட்டுரையை சுட்டிக்காட்டி அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. பல்வேறு விஷயங்களை மூத்த உறுப்பினர் அண்ணன் சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார். நேற்று கூட மூத்த உறுப்பினர் ஏவாவில் அண்ணன் பேசும்போது சமஸ் அவர்களினுடைய ஒரு புத்தகத்தை கூட காட்டினாங்க. நான் சமஸ் அவர்களினுடைய வார்த்தைகளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு ரீடர். அவர் இன்னொரு ஆர்டிகல் எழுதியிருந்தார். ஆர்டிகலின் தலைப்பு என்ன தெரியுமா? விஜய் 100 ஊழலுக்கு எதிரான ஒரு அடி. என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. சர்க்கார் பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தால் ஆட்சிக்கு வந்திருப்பீர்கள் என்று அதிமுகவை குறிப்பிட்ட அமைச்சர் ஆனந்த். பேனரை கிழித்தால்தான் ஆட்சியை விட்டிருக்கிறீர்கள் என்றும் பேச்சு. சர்க்கார் என்ற ஒரு படத்துல ஒரு பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. நீங்க அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க இல்லை.
10 ஆட்சிக்கு பிறகு மாற்றம் வேண்டும் என்ற மக்களின் சாதாரண எண்ணத்தால் தான் 2021 வெற்றி வாய்ப்பு நழுவியது. சர்க்கார் பட பேனர் கிழிக்கப்பட்ட விவகாரம் குறித்து பேசிய அமைச்சர் ஆனந்துக்கு அதிமுக பதில். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான ஆதார கோப்புகள் தனது மேஜையில் உள்ளன, அவற்றை ஓபன் செய்ய வைத்து விடாதீர்கள் என்று பேசிய முதல்வர் விஜய். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். சவுதியில் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்த அதிமுக 5 நாட்களாகியும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டு சட்டமன்றத்தில் அதிமுகவினர் முழக்கம். மாநில உறுப்பினர் உட்காருங்க. மாநில உறுப்பினர் உட்காருங்க. படிப்பாங்க. நாளைக்கு தான் பேசுறாங்க. உட்காருங்க. 5 நாட்களாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுக்காததற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் அவையில் இருந்து வெளிநடப்பு. மீனவர் விவகாரத்தை விட வேறு என்ன முக்கிய விஷயம் இருந்துவிடப் போகிறது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நான்கு மீனவர் மீன்பிடித்திட்டு இருக்கிறாங்க. அதில் சுடப்படுறார், அதில் ஒருவர் இறந்து விட்டார். அந்த உடல் அங்கேயே இருக்கின்றது. அந்த உடலை மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் கோரிக்கை. இதில் என்ன இருக்குது? 5 நாட்களாக தொடர்ந்து அவையில வலியுறுத்திட்டு இருக்கிற இதை விட முக்கியமான என்ன பிரச்சனை இருக்குது? மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது எப்போது? சட்டமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. மேட்டூர் அணை நீர் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. அணைக்கு தண்ணீர் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுமா? அப்படி திறக்கப்படுவதால் 15 நாட்களுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டால்தான் அவர்கள் நாற்றங்கால் விடுகின்ற பணி மேற்கொள்ள முடியும். காவி நிறத்தில் சுற்றுலாத்துறை அறிவிப்பு புத்தகம் வழங்கப்பட்டதாக சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் புகார். காவி நிறம் தேசிய கொடியில் உள்ள வண்ணம் என அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம். மாண்புமிகு அமைச்சர் காங்கிரஸை சார்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் கலரை பார்த்தால் அது பிஜேபியை சார்ந்த காவியாக இருக்கிறது என்பதை தான் நான் கேட்க விரும்புகிறேன். அவர் தேசிய கொடியில் இருக்க கலரை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்கிறது நாங்க சொல்றோம். வேற எந்த அர்த்தமும் கிடையாது. காங்கிரஸ் என்றால் தேசிய கொடி, தேசிய கொடியில முதல் நேரத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுக அமோகமாக வெற்றி பெறும் என்று KP முனுசாமி உறுதி. தாவேகா ஆட்சியில் எந்த பகுதியிலும் பணிகள் நடக்கவில்லை என்றும் அரசு அலுவலகங்கள் ஸ்தம்பித்துள்ளன என்றும் குற்றச்சாட்டு. அனைத்து பணிகளும் ஸ்தம்பித்திருக்கிறது. அரசு துறை அலுவலர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். உயர் அதிகாரியிடத்து உரிய உத்தரவு வரவில்லை. உள்ளாட்சி தேர்தல் வரட்டும், வந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெறும். முந்தைய காலங்களை விட இப்போது திட்டங்களுக்கு ஒப்புதல்கள் விரைந்து கிடைக்கின்றன. எளிதில் தொழில் செய்யும் சூழலும் மேம்பட்டிருப்பதாக G2 நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி ஜுனைத் பாபு கருத்து. அசாமில் மழை ஓய்ந்தும் பல பகுதிகளில் நீடிக்கும் வெள்ள பாதிப்புகள். மழை நீரில் சாலையில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி.
இமாச்சலில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. திடீரென உள்வாங்கிய சாலையில் பள்ளம். ஓடையில் விழாமல் நூலிலையில் தப்பிய லாரி. சண்டிகரில் விடிய விடிய கனமழை. வெள்ளம் தேங்கியதால் சாலையில் மண் உள்வாங்கி திடீரென தோன்றிய மிகப்பெரிய பள்ளம். டெல்லி குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய டெண்டர் முறைகேடு புகாரில் முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் மீண்டும் சிறையில் அடைப்பு. வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது பிணை மனு. நெடுஞ்சாலை விபத்துகளுக்கு தரம் குறைந்த திட்ட அறிக்கைகளை தயாரிக்கும் ஆலோசனை நிறுவனங்களே முக்கிய காரணம். கூகுள் உதவியோடு தயாரிக்கப்படும் இதுபோன்ற அறிக்கைகளால் ஆண்டுக்கு 1.8 லட்சம் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். மோடி தலைமையிலான அரசு இளைஞர்களின் எதிர்காலத்தை அழித்து வருகிறது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கான விரிவான திட்டங்களை வகுக்க வேண்டிய கடமை காங்கிரசிடம் இருப்பதாக மல்லிகார்ஜுன் கார்கே பேச்சு. டெல்லியில் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் சிஎன்ஜி சிலிண்டர் வெடித்த விபத்தில் 3 உயிரிழப்பு. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. குடிமக்களும் உயிரும் பாதுகாப்பும் தான் அரசின் முதன்மையான முன்னுரிமை என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். காங்கிரஸ் ஆட்சியின் போது நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு மற்றும் உயிரிழப்புகளை சுட்டிக்காட்டி ராகுல் காந்திக்கு பதில். கட்சி நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 பத்திகளை மட்டுமே பாடுவது என்று காங்கிரஸ் முடிவு. தேசத்தின் மீதான காங்கிரசின் தேசபக்தியை கேள்விக்குள்ளாக்குவதாக பாஜக குற்றச்சாட்டு. ஜார்க்கண்டில் 26 நாட்களாக நடைபெற்று வந்த மாணவர் போராட்டம் தற்காலிக ஒத்திவைப்பு. 22 போட்டித் தேர்வுகளை ரத்து செய்தும் 23 தேர்வுகள் குறித்து விசாரணை நடத்தவும் முதல்வர் ஹேமந்த் சோரன் உத்தரவு. இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக உயரதிகாரிக்கு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை சம்மன். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவின் முக்கியமான பகுதி என்று அமெரிக்க தூதர் குறிப்பிட்டதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு. ஆந்திராவில் 2026-27 நிதியாண்டில் 10,060 அரசு பணியிடங்களில் நேரடியாக ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள முடிவு. மாநில அரசு பணி தேர்வாணையம் மூலம் பணி நியமன நடைமுறைகளை மேற்கொள்ள ஆந்திர அமைச்சரவை ஒப்புதல். திருப்பதியில் ஷோரூமின் சுவரை துளையிட்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 195 செல்போன்கள் கொள்ளை. தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. இண்டிகோ விமான நிறுவனத்தின் இணையதளத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு. இரவு வரை பிரச்சனை நீடித்ததால் பயணிகள் அவதி. இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் ஒரே உரிமத்தோடு பயிற்சி பெறும் வகையில் வருகிறது புதிய தனித்துவ அடையாள எண். புதிய திட்டத்தை முன்மொழிந்துள்ளது தேசிய மருத்துவ ஆணையம். விடுப்பில் அனுப்பி தனக்கு எதிராக உலக சுகாதார அமைப்பால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிராக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மகள் கேள்வி. வங்கதேச இடைக்கால அரசின் தூண்டுதலால் முறையற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சைமா வசித் குற்றச்சாட்டு.